எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்வதற்காக, ஆலோசனைகளை வழங்குவதற்காக நம்முடைய மதிப்புக்குரிய ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த கருப்பூர் பகுதியின் இன்றைய வளர்ச்சிக்கு காரணமானவருமான நம்முடைய அண்ணன் ஆர்.கே. பாரதி மோகன் அவர்களையும், இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மாவட்ட மீனவ பிரிவு செயலாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களையும், மதிப்புக்குரிய முன்னாள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் என்ஆர்வி செந்தில் அவர்களையும், மதிப்புக்குரிய முன்னாள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பி.எஸ். குழந்தைவேலு அவர்களையும், மதிப்புக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய இணை செயலாளர் சகோதரி மலங்கொடி சீனிவாசன் அவர்களையும், நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட மகளிருடைய பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், கிளை கழகத்துடைய செயலாளர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு, ஒன்றிய கூட்டத்திற்கு அவைத்தலைவர் தலைமையேற்க வேண்டும். அவருடைய பெரியம்மா அவர்கள் இறந்துவிட்ட காரணத்தினால் அவரால் இங்கு வர முடியவில்லை. அதனால் இந்த கூட்டத்தின் தற்காலிகத்துடைய தலைவராக மதிப்புக்குரிய வாழபுரம் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் தங்க ஐயப்பன் அவர்களை தலைமை ஏற்கும்படி முன்மொழிகிறேன். அதை நான் வெளிமொழிகிறேன். நினைத்த மாசத்திலே ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்கின்ற ஆற்றல் அதிமுகவுக்கு மட்டும்தான் உண்டு. அழகு மட்டும் இல்ல, ஒன்றியத்துல யார் வந்தாலும் அது முடியும். அது வந்து கூட்டம் 5 மணிக்கு சொன்னா 3 மணிக்கு வந்து உட்கார்ந்து முடியாது. அது காரணம், எல்லா வெற்றிக்கும் காரணம் அடிமட்ட தொண்டர்கள், அடிப்படை கிளை செயலாளர்கள், அடிப்படை பிரதிநிதிகள் அனைவரும் தான் காரணம் என்பதை தெரிவித்து, அடுத்ததாக திருமண பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 11 ஒன்றிய குழு, 11 பாயிண்ட். மதிப்புக்குரிய நம்முடைய மாவட்ட செயலாளர் ஒரு கூட்டத்திலையும் கலந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா கூட்டம் போறதுக்கு பார்த்தா ஈரோடு, இல்லைன்னா சேலம், இல்லைன்னா சென்னை, அப்படி அவங்க சுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது. வேற வழி இல்லாம நான் வல்லன்னு பாக்காதீங்க, நீங்க நடத்தி முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில அந்த 11 தெருமுனை பிரச்சார கூட்டம் நடந்தது. அது தெருமுனை பிரச்சார கூட்டம் போனாக்க அத்துணை நிர்வாகிகளும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளும் பொதுக்கூட்டமாக தான் நடத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்திய ஒன்றிய கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை அவர்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் சிம்பிளா பண்ணுங்க அப்படின்னு சொன்னா மேடை போட்டு அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த நிர்வாகிகள் அவங்க வீட்டுக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்களோ இல்லையோ, ஆனா அந்த கட்சி கூட்டத்தை மிக அருமையாக, மிக சிறப்பாக, வீட்டை விட கழகம்தான் எனக்கு முக்கியம் என்று செயல்பட்ட உங்களுடைய உண்மையாக அதுல செயல்பட்டு இருக்கக்கூடிய, அது உண்மை இல்லாமல் சில பேர் இருப்பாங்க, அது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உண்மையாக செயல்பட்டவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். செயல்படாமல் இருந்தவர்கள் செயல்பட முயற்சிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் அவரிடம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
அடுத்தது தேர்தல் வருகிறது. எந்த நேரமும் அடிக்கடி நான் போன் தான் வரும். ஏன்னா அதனால இப்போ எடுத்தா இவன் ஏதாவது வேலையை சொல்லுவான், ஏதாவது சொல்லிட்டே உட்காந்துருப்பான் அப்படின்னு நினைச்சிடாங்க தயவு செய்து. அது கழகத்துக்காக, கட்சிக்காக. அதனால என்ன எதுவும் வேகப்படுறாங்க அடிக்கடி கூப்பிடுறதால. தயவு செய்து இந்த ஒரு மாசம் நீங்க கட்சிக்காக உங்களை ஒப்படைக்க வேண்டும். குடும்பத்திலையும் சொல்லிடுங்க கொஞ்சம். இந்த ஒரு மாசம் கண்டுக்காதீங்க. ஜெயிச்சு முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் குடும்பத்துக்காக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிடுங்க. மெயின் இந்த ஒன்றியத்தை பொறுத்தவரை எல்லா நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திமுக எங்க பார்த்தாலும் செதுறு பிடிச்சிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நானும் போன்ல சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது ஒவ்வொரு பூத்து கமிட்டி சம்பந்தமா மாவட்டம் சொல்லிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு ஒருங்கிணைத்து செயல்படணும். நம்ம திருமண பிரச்சார கூட்டத்துக்கு மாவட்டம் அழைக்க முடியல, கலந்துக்க முடியல அப்படிங்கறதால இந்த கூட்டத்தை தனியா ஏற்பாடு பண்ணி மாவட்டத்துல வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது. இது தேர்தலை முன்னிட்டு உள்ளது. அதனால மாவட்டத்துல வரணுங்கிறதுக்காக தான் கேட்டு நேத்து சாயந்தரம் நானும் ஐயப்பனும் பேசிட்டு இருந்தோம். பகவதி எல்லாம் நம்ம என்ன விஷயம் இப்ப இருந்தாரு பேசிட்டோம். ஏன்னா இப்ப அவங்க கட்சியில இணைஞ்சிருக்கும் போது அவங்களும் சேர்ந்து இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நேத்து ஒரு ஐடியா பண்ணி மாவட்டத்தை அனுமதி கேட்ட உடனடியா நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வருகிற அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் அவர்கள் அறிவுரையும் ஆலோசனையும் கூற அன்போடு மத்திய ஒன்றிய கழகத்தின் சார்பாக அழைக்கிறோம். அதற்கு முன்பாக நீலத்தநல்லூர் ஊராட்சியிலே நம்முடைய சகோதரர் இளைஞர் பாசறை அலெக்ஸ் அவர்கள் ஒரு 6 ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த 6 ஃபார்முடைய உறுப்பினர் அட்டை வந்து விட்டது. நேற்று காலையில தான் வந்தது. அதனால இதுல இந்த உறுப்பினர் கார்டுகளை கொடுத்து துவக்கி வைக்கும்படி மதிப்புக்குரிய மாவட்ட செயலர் அவர்களை உங்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சென்டருக்கு வந்துருவேன். Thank you.